ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறது. அந்த ஆய்வு நம் கையிலே இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் அவை, டைரக்டர், அதுதான் கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதில் 1000 கம்பெனிகளிலே இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய ஜாதி ஆய்வு பண்ணான். யார் அவன்? அமெரிக்காக்காரன். அந்த 1000 கம்பெனிகளுடைய டைரக்டர்களை 80% மேலே உயர் சாதியினர், அதுவும் 2 சாதியினர், ஒன்று பிராமணர், இன்னொன்று வைசியர். இந்துக்களே நம்முடைய எதிரிகள் முஸ்லிம்கள் தான். என்னடான்னு கேட்டா, அந்த பயங்கரவாதிகள் 4 பேர்னு சொல்லப்படுது, கொலைகார பாவிகள் 4 பேர் முஸ்லிம்கள் என்று அதை மட்டும் சொல்றீங்களே. அவர்களிடம் இருந்து இந்த சுற்றுலா பயணிகளை, ஏதுமறியாத அப்பாவிகளை காப்பாற்றிய அந்த 4000 பேர் யார்? அவங்களும் முஸ்லிம்கள் தான். எல்லாரும் இந்துக்கள்ங்கிறீங்களேப்பா. சங்கர மடத்துக்கு ஒரு சூத்திரரை, ஒரு பஞ்சமர அதிபதியா ஏன் அறிவிக்கல? பிராமணிய இருக்கா இல்லையா? பாப்பனிய இருக்கா இல்லையா? பிராமணர்களாகிய நாம் சனாதன தர்மத்தை காப்பாற்றியாக வேண்டும். ஜோலியை முடிச்சுட்டேன். நம்மால் இங்க பூரா என்ன சொல்லுது? சனாதன தர்மம்னா அது உலகளாவியது, எல்லாருக்கும் பொருந்துகிறாப்புல. அவர் சொல்றாரு அதை காப்பாற்ற வேலை ஒரு ஜாதிக்கு தாங்க. அப்ப அது சனாதன தர்மமா சாதிய தர்மமா? சனாதன தர்மத்தை காப்பாற்றுகிற வேலை அனைத்து இந்துக்களுக்கு உண்டு என்று சொல்லல. கவனிங்க, பிராமணர்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படி என்றால் தான் நம்ம சொல்றோம் இது சனாதன தர்மம் அனைத்து இந்துக்களுக்கானது அல்லவே அல்ல. சுயமரியாதை இயக்கம் பற்றிய அத்தியாயத்தை எழுதுவதற்காக தந்தை பெரியாரை, சிங்காரவேலரை, அந்த காலத்து சமூக நீதி தலைவர்களை படித்து கொண்டிருந்தேன். எனக்குள் ஒரு ஏக்கம், அந்த காலத்தில் நாம் பிறக்காமல் போனோமே என்று ஒரு ஏக்கம். ஆனால் இப்போ பிறந்ததாயா சரின்னு படுது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிற காலத்திலே, அதனுடைய விழாவிலே, அதிலும் ஐயா சுபவி அவர்கள் நடத்துகிற இந்த மாநாட்டிலே பங்கு பெறுகிற பெருமையும் பேரும் அன்றைக்கு பிறந்திருந்தால் கிடைத்திருக்காது. ஆகவே இப்பொழுது எனக்கு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இங்கே எனக்கு முன்பு பேசிய அருமையான சகோதரர்கள் எல்லாம், அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அருமை நண்பர் ஆ. ராசா அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்தார். சுபவி ரொம்ப கச்சிதமாக ஒரு விதமான ஒரு குறியீட்டை செஞ்சிருக்காரு. பார்த்தீங்களா? இந்த மேடைக்கு யாரையெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் கண்டீர்களா என்று சொன்னார். சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாரிடமும் எல்லா இயக்கத்திலும் சுயமரியாதை இருக்கியா, இருந்துதாயே ஆகணும் என்பதை சுட்டுவது போல இந்த அரசியல் அரங்க மேடையை அவர் அமைத்திருக்கிறார் என்று மிகச் சரியாக சொன்னார். நான் அந்த நூலை எழுதியதை சொன்னேன். அப்பொழுது தந்தை பெரியாரும் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரும் இணைந்து பணியாற்றிய அந்த காலம். ஆ. ராசா அவர்கள் மிகச் சரியாக சுட்டியது போல 1930களுடைய துவக்கம். நான் அதையெல்லாம் சில ஆண்டுகளுக்குள்ளே சுருக்க விரும்பலை. ஏன்னா முன்னும் பின்னுமாக நிறைய வரலாறுகள் இருக்கின்றன, இணைப்புகள் இருக்கின்றன, அப்கோர்ஸ் சில வேறுபாடுகளும் இருக்கின்றன, நான் ஒன்றும் மறுக்கல. ஆனால் அந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி. தந்தை பெரியாரும் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலரும் கண்ட கூட்டணி. அதனுடைய விளைவாகத்தான் 1932 சுயமரியாதை சமதர்ம கட்சி திட்டம், கச்சிதமான திட்டம். அது எப்படியெல்லாம் விவாதத்துக்கு ஆளானது, ஈரோட்டு திட்டம் என்று பெயர் பெற்றது, அதன் மீது எத்தகைய திருத்தங்கள். ஆனால் அந்த விவாதமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏன் அந்த காலத்தில் பிறக்காமல் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா, மிக முக்கியமான விஷயம் அந்த திட்டத்தான துவக்கம், அதன் மீதான விவாதம். அதனால தான். ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா, அந்த கட்சியினுடைய பெயரே ரொம்ப கச்சிதமாக இருக்குது. சுயமரியாதை சமதர்ம கட்சி. சுயமரியாதை என்பது சமூக நீதியை குறிக்கிறது என்றால்,
சமதர்மம் என்பது பொருளாதார நீதியை குறிக்கிறது. ரெண்டும் வேணுமா வேணாமா? எது முன்னாடி வேணும் எது பின்னாடி வேணும் அப்படின்னு வேணா விவாதம் வரலாம். எது முன்னாடி வருதோ வரட்டும்யா. ரெண்டுமே நல்ல விஷயம்னா எது முன்னாடி வந்தால் நமக்கு என்ன? ஆனால் ரெண்டும் வேண்டும் என்பதில் இருதரப்புக்கும் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆகவேதான் அன்றைக்கு மிக அருமையான முறையிலே அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சி திட்டம் உருவானது. நான் யோசிச்சு பார்க்குறேன். நிறைய பழைய வரலாறுகள் சரித்திர விஷயங்கள் ரொம்ப அழகாக நண்பர்கள் சொன்னாங்க. நான் நடப்பு வாழ்வு குறித்து பேச விரும்புகிறேன் இந்த மேடையில். இப்பவும் அது தேவைப்படுதா இல்லையா? எது சமூக நீதியும் பொருளாதார நீதியும் சுயமரியாதையும் சமதர்மமும் இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கா இல்லையா? இந்த நூற்றாண்டு காலத்திலேயே சுயமரியாதை இயக்கம் செய்த சாதனைகளை மிகச்சரியாக மிக நியாயமாக மிக பெருமையோடு இங்கே நண்பர்கள் சுட்டி காண்பித்தார்கள். மிக மிகச் சரி. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கும் அபாயம் தொடர்கிறது, ஆபத்து தொடர்கிறது. இல்லைங்க சுயமரியாதை இயக்கம் பெரியாரை பற்றி யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க. இன்னும் சில பேருக்கு அவரை இகழ்ந்து தான் பொழப்பு நடத்தவே முடியுது. அதுக்கும் பெரியார் தேவைப்படுறாரியா? அந்த மாதிரி கோஷ்டி பிழைக்கிறதுக்கு பிழைச்சு போகட்டும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பெரியார் என்றால் யார்? அவர் பார்ப்பனிய எதிர்ப்பாளர். இதுதான் அடிப்படை. நீங்க எதை வேணா சொல்லுங்க, என் கருத்தை நான் சொல்றேன். பெரியார் என்றால் அவருடைய பெரியாரியத்தின் சாரம் எசன்ஸ் எது? பார்ப்பனிய எதிர்ப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த சொல்லை பயன்படுத்துவதில் எனக்கு அட்டி இல்லை, ஆட்சேபனை இல்லை. நான் காலந்தோறும் பிராமணியம் என்று 8 பாக எழுதினேன். நண்பர்கள் கூட கேட்பாங்க பார்ப்பனியம்னு போட்டிருக்கலாமேன்னு. ஐயா, தமிழ்நாட்டில் தான் பார்ப்பனியம்னா தெரியும், இந்தியா முழுக்க நான் எழுதுகிறேன். அதனால தான் பிராமணியம்னு அதில் போட்டிருக்கேன். இன்றைக்கி புத்தகத்தை படித்து பாருங்கள். நான் வேத காலத்திலிருந்து வாஜ்பாய் காலம் வரைக்கும் வந்திருக்கேன். ஆகவே அந்த சொல்லு தான் பொருத்தம். ஆகவே தவறாக நினைக்காதீர்கள் என்று சொல்லுவேன். ஆக பெரியார் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு. பார்ப்பனியம் என்றால் என்ன? சாதியம், ஆணாதிக்கம், சமஸ்கிருதமயம், மூட நம்பிக்கைகள். அதிலும் கொடூரமான மூட நம்பிக்கைகள் மதத்தின் பெயரால். அடிப்படையாக இந்த 4. மேலும் சில விஷயங்கள் இருக்கலாம், மொழி உள்ளிட்ட. ஆனால் என்னை பொறுத்தவரை பார்ப்பனியம் என்பதிலே மிக மிக முக்கியமான கூறுகள் சாதியம், ஆணாதிக்கம், சமஸ்கிருதமயம், கொடூர நம்பிக்கைகள். நான் மூட நம்பிக்கைங்கிற வார்த்தை விட்டு ஏன் கொடூரம்னு சொல்கிறேன் என்றால், மூட நம்பிக்கைகளோடு சகித்து கொள்ளலாம். இந்த நாட்டில் கொடூர நம்பிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் பார்ப்பனியம் நியாயப்படுத்துது மதத்தின் பெயரால். இந்த பார்ப்பனியம் இன்றைக்கும் இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இதைத்தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லணும். பழைய விஷயங்களை சொல்லுவோம். எதற்காக? இதை மேலும் வலுப்படுத்த. இன்னொரு புறம் சமதர்மம் தேவையா இல்லையா? என்ன பொருள்? நண்பர்களே, இந்த பார்ப்பனியம் இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் ஆடுது. இதற்கு ஆதரவாக இந்த நாட்டில் பெருமுதலாளிகள் இருக்காங்களே, பார்த்தீங்களா? பார்ப்பனியமும் பெருமுதலாளியமும் இணைந்த அந்த கூட்டணி இன்றைக்கும் தொடர்கிறதா இல்லையா? என்னிடம் ஒரு தரவு இருக்கிறது. இந்த நாட்டுடைய பெருமுதலாளிகள் அதானி, அம்பானிகள், டாடா, பிர்லாக்கள் இதெல்லாம் தெரியும். சிவநாடார் போன்ற ஒரு சிலரை தவிர நண்பர்களே, அவ்வளவு பெருமுதலாளிகளும் உயர் ஜாதிக்காரர்கள். இது எப்படியா? முதலாளித்துவம் வந்தா இந்த நிலப்பருவத்தினுடைய கட்டமைப்பாக சாதிய உடையணும்ல, நொறுங்கணும்ல. அந்த வேலையை முதலாளித்துவம் செய்யணும். ஆனால் இந்தியாவில் செய்யலை. இதுதான் உண்மையை நாங்கள் ஏற்கிறோம். அதனால என் கையில் ஆதாரம் இருக்கு. இவ்வளவு பெருமுதலாளி இருக்காங்க, அவ்வளவு பேர்லையும் 1-2 சிவநாட்டார் தானே இருக்காங்க. ஏயா, ஏன் பிசி மக்கள் இல்லை, எஸ்சி மக்கள் இல்லை, எஸ்டி மக்கள் இல்லை? சாதாரண மொழியில் சொன்னால் சூத்திர மக்கள் ஏன் இல்லை? பஞ்சம மக்கள் ஏன் இல்லை? ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒரு ஆய்வு செய்திருக்கிறது. அந்த ஆய்வு நம் கையிலே இருக்கிறது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் அவை, டைரக்டர், அதுதான் கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். அதில் 1000 கம்பெனிகளிலே இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய ஜாதி ஆய்வு பண்ணான். யார் அவன்? அமெரிக்காக்காரன். நம்மால் இங்கே இருக்காலாம் செய்யாது. அகில இந்திய அளவில், அகில இந்திய அளவில் அந்த 1000 கம்பெனிகளுடைய டைரக்டர்களில் 80% மேலே உயர் சாதியினர். அதுவும் 2 சாதியினர், ஒன்று பிராமணர், இன்னொன்று வைசியர். கதை பிடிச்சி வச்சு. அப்படி என்றால் இங்கே பார்ப்பனியமும் பெருமுதலாளியமும் எத்தகைய கூட்டணியை அமைத்திருக்கின்றன, ஒன்றுக்கொன்று எப்படி உதவி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நவீன காலத்தில் கூட பார்ப்பனியத்தை, அந்த சமூக ஒடுக்குமுறையை, பிறப்பின் அடிப்படையில் பேதம் காண்கிற இந்த கொடூரத்தை நிலைநாட்ட வேண்டும் என துடிக்கிறார்கள் பார்ப்பனியவாதிகள். அவர்களுக்கு ஆதரவாக அதானிகள், அம்பானிகள், டாட்டாக்கள், பிர்லாக்கள். அவங்ககிட்ட அந்த கூட்டணி இருக்கும்போது நம்ம கிட்ட அந்த பழைய கூட்டணி வேணாமா? என்ன பழைய கூட்டணி? பெரியார் சிங்காரவேலர் கூட்டணி. அதான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். நானும் தோழ சுப்பராயனும் பேராசிரியர் சோவி கூப்பிட்ட உடனே ஏன் வந்தோம்னா, ஐயா அவன் கூட்டணி போட்டிருக்கான், பார்ப்பனியவாதிகளும் பெருமுதலாளியவாதிகளும் கூட்டணி போட்டிருக்காங்க. அந்த கூட்டணியை உடைக்க ஏற்கனவே போடப்பட்ட அந்த கூட்டணியுடைய நீட்சி இன்னும் பலமாக, இன்னும் வலுவாக, இன்னும் அகலமாக, இன்னும் ஆழமாக வர வேண்டுமா வேண்டாமா? இதுதான் நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இப்போவும் கூட சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, எங்க அருணன் இப்போவும் பிராமணியம் பாப்பனியம்லாம் பேசணுமா? நான் காலந்தோறும் பிராமணியம் எழுதின உடனே சில பேர் அது நான் எழுதுனது 2008 இருந்து ஒரு 3-4 ஆண்டுகள் அதே வேலையாக தெரிஞ்சேன். நீங்கள் ஒரு மார்க்சியவாதி, நீங்கள் ஏன் இப்படி காலந்தோறும் பிராமணியம் சொல்லி ஒவ்வொரு பாகமாக வெளியிட்டு இருக்கீங்களே? இப்போ நான் கேட்குறேன், அந்த பிராமணி இன்னைக்கு இருக்கா இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரே விவாதம் முகநூல், சமூக நூலில் பூரா இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை வச்சு, பகல்காம் விவகாரத்தை, படுகொலைகளை வச்சு, அந்த பயங்கரவாத கொடூரத்தை வச்சு அது கண்டிக்கப்பட வேண்டும். அவர்களை பிடிச்ச உரிய தண்டனை பெற்று தரணும், எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதை வச்சு ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஐயா மதம் தாயா முக்கியம், மதத்தை வச்சு தாயா இவ்வளோ விவகாரம் நடந்திருக்கு அப்படின்னு நீலி கண்ணீர் வடித்து, ஆகவே இந்துக்களே வாரீர் வாரீர், நாமெல்லாம் ஒன்று மண்ணா இருக்கோம். பூரா பார்த்தா பயங்கரம். அவங்கெல்லாம் முஸ்லிம்கள், இந்துக்களே நம்முடைய எதிரிகள் முஸ்லிம்கள் தான். என்னடான்னு கேட்டா, அந்த பயங்கரவாதிகள் 4 பேர்னு சொல்லப்படுது, அவங்க முஸ்லிம்கள். கொலைகார பாவிகள் 4 பேர் முஸ்லிம்கள் என்று அதை மட்டும் சொல்றீங்களே, அவர்களிடம் இருந்து இந்த சுற்றுலா பயணிகளை, ஏதுமறியாத அப்பாவிகளை காப்பாற்றிய அந்த 4000 பேர் யார்? அவங்களும் முஸ்லிம்கள் தான். இந்த 4 பேரை முஸ்லிம்கிறானே ஒழிய இந்த 4000 பேரை சொல்லவே மாட்டேங்கிறாயா. அதுல ஒரு முஸ்லிம் குதிரை ஓட்டி, நான் சொல்லி அவன்தாயா குதிரை வீரன். வெளிமாநிலங்களிலிருந்து நம்மை நம்பி வந்த இந்த பயணிகளை சுட்டு கொள்ளுகிறார்கள் இந்த படுவாவி பயங்கரவாதிகள். அவர்கள் அந்த கொடுமையை தடுப்பதற்காக குறுக்க பாஞ்சு தன் உயிரை தியாகம் செய்தவனும் ஒரு முஸ்லீம். அதை சொல்ல மாட்டேங்கிறான். இந்துக்களே வாரீர் வாரீர். ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடியோ நேற்றோ ஒரு செய்தி, இந்துக்களே வாரே வாரீங்கிறாப்புல இல்லை. காஞ்சி சங்கர மடத்தில், காஞ்சி சங்கர மடத்தில் நம்ம விஜயேந்திர சுவாமிகள் அவர் அடுத்த ஆளை பட்டத்தை கொண்டாந்துட்டார். அது நம்ம பட்டங்கிறாங்க. ஏண்டா அது என்ன ஒரு அரசவையா? இருக்கட்டும், அதிபதி பீடாதிபதி அப்படின்னு ஒருவரை அறிவிச்சிருக்காரு விஜயேந்திர சுவாமிகள். அவர் பேர் என்னன்னா சர்மான்னு வருது. ஏண்டா எல்லாரும் இந்துக்கள் தானே,
அதை ஏன்டா சர்மாவை மட்டும் தேடி பிடிச்ச? சிக்கல். என்ன கூட ஒரு சந்தேகம், சர்மான்னு ஏதோ பேர் போட்டு கூகுளில் போய் சர்மான்னு ஆங்கிலம் தமிழ் எல்லாத்தையும் அடித்து பார்க்குறேன், தெளிவாக வருது. அது பிராமண பிரிவிலே ஒன்று. அதில் விளக்கம், இவர் பல ஆண்டு காலமாக சின்ன வயதிலிருந்தே ரிக் கேஜுர் சாம வேதங்களில் கரைச்சு குடித்தவர். மேலும் தெளிவாக தெரியுது. எல்லாரும் இந்துக்கள்ங்கிறீங்களேப்பா, சங்கர மடத்துக்கு ஒரு சூத்திரரை ஒரு பஞ்சமர அதிபதியா ஏன் அறிவிக்கல? பிராமணிய இருக்கா இல்லையா? பாப்பனிய இருக்கா இல்லையா? தானே நம்முடைய பிரச்சனை. 2025 21ஆம் நூற்றாண்டு, அதுல கால் நூற்றாண்டு முடிந்து விட்டது. ஆனாலும் சாதியம் ஒழியவில்லை. ரொம்ப வேதனையான விஷயம். இந்த விஜயேந்திர சுவாமிகளை அறிவிச்சிருக்காரு. அவர் சில ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்பு கர்நாடகாவில் போய் அங்கே ஒரு முக்கியமான கூட்டத்தில் பங்கு கொண்டு பேசியிருக்கார். அந்த கூட்டத்தின் பெயர் கர்நாடக பிராமண மகாசபை கூட்டம். குளத்தூர் ஐயா இருக்காங்க, அதே போல் ராமகிருஷ்ணன் ஐயா, இவங்கெல்லாம் அந்த பதிவுகள்லாம் முதல்ல போட்டாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்தால் முதல்ல எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏட்டையை எடுத்து பார்த்தேன், பூராத்தையும் படித்து பார்த்தேன். அவன் ஒரே உற்சாகமாக அந்த ஏடு கர்நாடகத்தினுடைய பிராமண மகாசபா கூட்டத்தில் 3000 பேருக்கு பங்கு கொண்டார்கள். பிராமண மகாசபைன்னா அப்போ என்ன, எல்லாரும் அவங்க தான், 3000 பேர். அதிலே ஜகத்குரு தலைப்பு, கம்யூனிட்டிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. சமூகத்துக்கு சில முக்கியமான ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார். தொகுத்து அழகா கொட்டை எழுத்துல அவர் 7 8 ஆலோசனைகளை சொன்ன தொகுத்து பெருசாக போட்டிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. என்னதாயா அப்படி சொல்லியிருக்கார்? ஜகத்குருவாச்சு. அப்படின்னா அவர் நமக்கு தானே குரு. ஜெகத்னா உலகம், லோக குரு என்ன பேசி இருக்கிறாரு என்று படிப்போமே. 7 8 பாயிண்ட் டான் டான் விழுகுது. பாயிண்ட் அடிக்கிறாரு, பிராமணர்களாகிய நாம் சனாதன தர்மத்தை காப்பாற்றியாக வேண்டும். ஜோலியை முடிச்சிட்டாரு. நம்மால் இங்கே பூரா என்ன சொல்லுது, சனாதன தர்மம்னா அது உலகளாவியது, எல்லாருக்கும் பொருந்துங்கிறாப்புல. அவர் சொல்றாரு அதை காப்பாற்ற வேலை ஒரு ஜாதிக்கிட்டாங்க. அப்ப அது சனாதன தர்மமா சாதிய தர்மமா? சனாதன தர்மத்தை காப்பாற்றுகிற வேலை அனைத்து இந்துக்களுக்கு உண்டு என்று சொல்லல. கவனிங்க, பிராமணர்களுக்கு மட்டுமே உண்டு. அப்படி என்றால் அதான் நம்ம சொல்றோம், இது சனாதன தர்மம் அனைத்து இந்துக்களுக்கானது அல்லவே அல்ல. அதை விட ரொம்ப கொடுமை, பிராமணர்கள்லாம் நகரங்கள்லையும் அப்பார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒன்று தனியாக வச்சு 100 குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தனியாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அந்த காலத்து கிராமங்களில் இருந்துச்சு அக்ரஹாரங்கள். அந்த அக்ரஹாரங்கள் கோயம்புத்தூரிலே, சென்னையிலே, பெங்களூரிலே, மங்களூரிலே போன்ற மாநகரங்களிலும் வர வேண்டும் என்கிறார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்படி என்றால் பிராமணர்களை தனித்து ஒதுக்குகிற வேலை அல்லவா? நான் அன்போடு பிராமண மக்களையும் பார்த்து கேட்பேன், இது உங்களுக்கே நல்லதா? நீங்கள் எல்லாம் தனி, மற்றவர்களோடு சேர்ந்து வாழாதீர்கள் என்கிறார்கள். அப்படி என்றால் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற வேலையை, அபாயகரமான வேலையை, தவறான போக்கை நீங்கள் போட்டுகிற ஜகத்குரு சொல்லுகிறார். நியாயமா? அவர் இன்னும் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த நாட்டில் வேத மதத்தை வளர்ப்பதற்கு பிராமணியன் தேவை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இனி யார் என்னைய பார்த்து காலந்தோறும் பிராமணியை எழுதினேன்னு சொல்லுவேன்? அவரே சொல்லியிருக்காரு, பிராமணியம் பிராமணியம் வேணும்னு. இதைத்தான் நீங்க அன்னையிலிருந்து சொல்லிட்டு, அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் எடுத்தது அல்ல, அவர்கள் சொல்லுவது. தயவு செய்து இப்படி ஒதுக்குகிறார்களே, இது என்ன நியாயம்? ஆக மக்களை இன்னொரு அதில் வார்த்தை, கோத்திரங்கள் எல்லாம் ஆவணப்படுத்தணும்னு சொல்லியிருக்காருங்க. அப்ப கோத்திரங்கள்னா என்ன? ரிஷிகள். அந்த 7 8 ரிஷிகள் தான். இந்த ஒவ்வொரு ரிஷி வழியா வந்தவங்க ஒரு கோத்திரம் பிராமணர்களுக்குள்ள.
அப்ப பிராமணர்களை தனிமைப்படுத்தி பிராமணர்களை கூறு போடுகிற வேலையை ஜெகத்குரு செய்கிறார். மக்களை கூறு போடுவதுதான் சனாதனம். அதில் தான் குறியாக இருக்கிறார் குரு. அவர் எப்படி மெய்யான குருவாவா? தயவு செய்து நல்ல உள்ளம் படைத்த ஜனநாயக உள்ளம் படைத்த பிராமணர்களை பார்த்தும் நான் கேட்கிறேன். அப்படி என்றால் இங்கே பெரியார் தேவைப்படுகிறாரா இல்லையா? இந்த தவறான போக்கை, அந்நியப்படுத்துகிற போக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏடு கொண்ட பெரிய ஏடுகள் வெளியிடுகின்றன என்றால் அதன் பின்னால் பெருமுதலாளிகள் இருக்கிறார்களா இல்லையா? பார்ப்பனியத்துக்கும் பெருமுதலாளித்துவத்துக்கும் கூட்டணி இருக்கா இல்லையா? தெளிவாக நிரூபிக்க முடியும். இந்த கூட்டணியை உடைக்காமல் அடுத்த கட்ட முன்னேற்றம் இல்லை, இல்லவே இல்லை. நிச்சயமாக தமிழ்நாடு அவர்களுக்கு வழிகாட்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு நண்பர்கள் பேசணும், அல்லது ரெண்டே விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பிராமணியத்தில் சமஸ்கிருதம் மயம் இருக்குன்னு சொன்னேன். நம்முடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று மோடி கொண்டாந்துருக்காங்களே, அந்த தேசிய கல்விக் கொள்கையில் கடைசி பகுதியை படிச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில் கல்வியின் அனைத்து கட்டங்களிலும், in all the stages of education, கல்வியின் அனைத்து கட்டங்களிலும் சமஸ்கிருதத்தை சொல்லித் தருவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்படும். இது ரொம்ப பேர் சொல்றது இல்லை, இந்திய திணிக்கிறாங்க. இந்தி திணிப்புங்கிறதெல்லாம் ஆரம்ப கட்டம். எங்க லட்சியம் சமஸ்கிருத திணிப்பு. தெளிவா எழுதி வச்சிருக்கான். அப்ப அதான் சொன்னேன், பார்ப்பனியத்துடைய ஒரு கூறு அது. இதை எதிர்த்து போராடாமல் என்ன செய்வது? இதை எதிர்த்து எப்படி சுயமரியாதை இயக்கம் போராடுகிறதோ அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கமும் போராடும். எங்க மனு தர்மத்தை ஒழிச்சாத்தாயா சம தர்மம்? ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சுத்தமாக முரணான விஷயம். அதே போல ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடிப்பேன். மூட நம்பிக்கைகளை பற்றி சொன்னேன். எவ்வளவு கொடூரமான மூட நம்பிக்கைகள் இந்த நாட்டில் இருக்கு. டாக்டர் எழிலன் சட்டமன்றத்தில் அருமையான நல்ல விவாதங்கள் நடக்குது, பொருளாதார விவகாரம் நடக்குது, சமூக விவகாரம் நடக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த எம்எல்ஏயும் மூட நம்பிக்கை ஒழிப்பை பற்றி இப்போதைக்கு பேசணும் மாதிரி தெரியல. நம்முடைய டாக்டர் எழிலன் அமைச்சரை பார்த்து மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வருமா அப்படின்னு கேட்டார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு நெகட்டிவ் பதிலை சொன்னால் நான் நேரம் கருதி விவரத்துக்குள்ளே போகலை. நான் என்ன கேட்குறேன், இதில் ஒரு சிக்கல் இருக்கு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா என் நம்பிக்கையை புறான் எடுக்கிறான் எதுக்குறான். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எது மூட நம்பிக்கை என்பதில் கூட விவாதம் வரலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்போவும் நரபலி கொடுக்குறான் ஐயா, அதையும் நம்பிக்கைன்னு சொல்லுவியா? நரபலியை பொறுத்தவரையில் அது வெறும் கொலைன்னு நினைச்சிங்கன்னா கொலை செஞ்சவனுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும். ஆனால் நரபலி என்று ஆக்கினாத்தான் அதை தூண்டுனான் பாருங்க, அவனுக்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கும். அதே போல இந்த பேயோட்டுதல் என்பதில் என்னென்ன கொடூரங்கள் நடக்குது. இத்தகைய கொடூர நம்பிக்கைகளையாவது தடை செய்யுங்கள். ஆச்சரியமான விஷயம், நரேந்திர தபோல்கருடைய அந்த படுகொலைக்கு பிறகு மராட்டியத்திலே மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் வேறு ஒரு பெயரிலே வந்திருக்கிறது. கர்நாடகத்திலே அதை விட சிறப்பான ஒரு சட்டம் வந்திருக்கிறது இன்னொரு பெயரில். ஆச்சரியமான விஷயம், போன ஆண்டு குஜராத்திலையும் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வரும். நன்றி, வணக்கம்.